எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட நீங்கள் கேரட் சீவி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இதில் போட்டுக்கலாம். சத்தாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்நீர், ஆறின வெந்நீர் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா உருண்டை பிடிங்க. இப்படி உருண்டையாக இருக்கணும். உருண்டை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதையும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையாக வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக வச்சுக்கோங்க. அப்புறம் இலையில இது மாதிரி தட்டுங்க. தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய்யோ வெண்ணெயோ போட்டிங்கன்னா குழந்தைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுவையான கோதுமை ரொட்டி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.